75 டேஸ் அவா சேலஞ்சில் இன்னைக்கு 4:20 வழக்கம் போல காலங்கத்தால் காஃபியை போட்டு கோயிங் வித் ஃப்ளோன்ட்டு இன்னைக்கு ஒரு சாப்டர் படித்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. படிக்கிற நடுவுலேயே எனக்கு கண்ணுக்கெல்லாம் கலங்கிச்சு. புக்கு படிச்சதுனால இல்லை, வெங்காயம் வெட்ட விட்டாங்க நம்மளை பாதிலேயே. அதனால் வெங்காயத்தை வெட்டி எங்கள் அம்மா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் நிறைய வேலை வச்சாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். முடியாது சொன்னால் நம்மளை லைட்டாக சிக்கன் ஊற்றுருவாங்க. வேலையெல்லாம் முடிச்சோடனே எங்கள் அம்மா அருமையாக ஒரு 3 முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அவனை சாப்பிடும்போது லஞ்சு கொஞ்சம் முட்டை வச்சிருந்தாங்க. அதான் 3 முட்டை தோசை இருக்கே வேணாம் தான் பார்த்தேன். ஆனால் லைட்டாக அல்ப புத்தி அவனையும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி வச்சு சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. லஞ்சுக்கு வச்ச சைடிஸை காலையிலேயே சாப்பிட்டதுனால இப்போ நம்மளுக்கு லஞ்சுக்கு சைடிஸ் எதுவும் இல்லை. ஓகே, சைடிஸ் இருந்தால் என்ன, நம்மளே சைடிஸ் செய்வோம். சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு ப்ரிப்பரேஷனில் இறங்கினேன். ஆனால் மசாலாவும் தயிரும் வாங்கி வர வந்துட்டேன். அவனையும் போய் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பரேஷன் பக்காவாக முடிஞ்சது. நான் நினச்சேன் மட்டமாக இருக்கும்ட்டு, ஆனால் அந்தளவுக்கு மட்டமாக இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு வீட்டில் இருந்து இன்னும் சில பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் ஸ்ட்ரைட்டாக ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மில் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் டே. நான் எப்போவுமே ஜிம்முக்கு போயிட்டுனா வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பார்ட்னர் கிட்னர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கும் இன்னைக்கு ஃபுல் டே, நம்ம நண்பருக்கும் இன்னைக்கு ஃபுல் டே. நம்ம ஏன் ஒரு கொலாபரேஷன் போடக்கூடாதுன்னு கேட்டார். ஓகே, நல்லா தானே இருக்கும்ட்டு கொலாபரேஷன் போட்டு ஒரு அருமையான ஃபுல் செஷன் 2 பேரும் பயங்கரமாக போட்டு ஜாலியாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை இது வரைக்கும். ஆனால் சடனாக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் கிருகிருன்னு ஆயிடுச்சு. என்னன்னே தெரில. அப்படியே நான் நிற்கிற இடமே அப்படியே ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு மாதிரி செம்ம கேர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எங்கள் அம்மா போயிட்டு ஒரு லெமன் சோடா வாங்கிட்டு இதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பத்துக்கோ சரியாயிடும்னாங்க. நானும் அவங்க சொன்ன பேச்சை கேட்டு பத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வாமிட் வந்துச்சு. செம வாமிட். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி செம கோளாராக கொலன்னு ஆகிட்டேன். நான் அதுக்கப்புறம் வாமிட் எத்த உடனே கொஞ்சமாக தெளிவாச்சு. அப்படியே சாப்பிடாம அப்படியே படுத்து தூங்கிட்டேன். உங்களை நாளைக்கு பார்க்க முடியுமா தெரில. அதனால் இன்றைக்கே பார்த்துக்கோங்க. பை.